வணக்கம் என் இனிய நண்பர்களே, மக்களே. வியாபாரம்னு இருந்தால் இருக்கும் வருவாய். இன்னைக்கு கிழமை செவ்வாய். குறிஞ்சிப்பாடி அருகில் இருக்கிற ஊர் மறுவாய், டிஆர் ஸ்லாங்கில் சொல்லணும்னா. வெண்கல குரலும் ஹாஜி இஎம் ஹனீஃபா அவருடைய ஃபேமஸான சாங் எல்லாருக்கும் தெரியும், இறைவனிடம் கையேந்துங்கள். அதில் அந்த சாங் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது அவர் பாடின பாட்டு வந்து ஃபேமஸ் ஆச்சு. இன்னி வரைக்குமே ட்ரெண்டில் தான் இருக்குது. எல்லோரும் ரசிக்கும்படியான ஒரு பாட்டு, எம்மதமும் சம்மதம் உள்ள பாட்டு. அதில் வந்து ஒரு 15th லைனில் ஒரு லைன் ஒன்று வரும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லுவனும் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லல் படும் மாந்தர்களை அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் கடலின் மீதும் ஆட்சி செய்பவன், தலை வணங்கி கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன். ஸோ இந்த லிரிக்ஸ், இந்த பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா 14வது வரியில் ஒரு சாங் ஒன்று வரும். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், 13th லைன். 14th லைன் ஸ்டார்டிங், அல்லாவின் பேரருளை நம்பி நின்னுங்கள். ஆஸ் ஏ முஸ்லீம் எங்களுக்கு வந்து அதை நாங்கள் வந்து அல்லாவை நாங்கள் ப்ரே பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு அந்த சாங் வரும். ஸோ அந்த சாங் வந்து இது முஸ்லீமுக்கு மட்டும் இந்த சாங் கிடையாது, எம்மதமும் சம்மதம் எல்லாருக்குமே இந்த சாங் பொருத்தமான சாங். அந்த இடத்துல நாங்கள் எப்படி அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கன்னு நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து சிவன் கும்பிட்றீங்களோ, பெருமாள் கும்பிட்றீங்களோ, விஷ்ணு கும்பிட்றீங்களோ, விநாயகரை கும்பிடுறீங்களோ, முருகரோ, குட்டியாண்டவரோ, பாவாட்ராயனோ, வீரனாரோ, ஐயனாரோ, ஸோ யாராக இருக்கட்டும், இப்போ கிறிஸ்டின் இருக்கட்டும், அவங்க ஏவமரியா மதர், அவங்க மேரிக்கு ப்ரே பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஜீசஸ் கிறிஸ்ட் ப்ரே பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க ஆர்சி கிறிஸ்டினாக இருக்கட்டும், ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், கேத்தலிக்காக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும் அந்த பாடல் எல்லாருக்குமே பொருத்தமான பாடல். அந்த அல்லாவின் பேரருளை நம்பி நெல்லுங்கள்னு வர இடத்துல உங்களுடைய குலதெய்வம், நீங்கள் யாரை ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுடைய அந்த காட் நேம் சொல்லி நீங்கள் பாடினீங்கன்னா, ஸோ இந்த பாட்டு உங்களுக்குமே உரித்தான பாடலாக இருக்கும். இது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள பாடல் இல்லை, எம்மதமும் சம்மதமாக மத நல்லிணக்கத்திற்கான பாடல் இது. ஸோ நீங்கள் ஒரு எப்பயாவது நீங்கள் இந்த சாங் நீங்கள் பாடும்போது உங்களுடைய குலதெய்வம்